ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குயவனின் கூடாரம் ஊழியங்கள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 24வது வசனத்திலே யோவான் சொல்லுகிறார், தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும், பிதாவை நாம் தொழுது கொள்ள வேண்டும். எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவதாக நாம் யாரை தொழுது கொள்ள வேண்டும்? வெளிப்படுத்தல் 14:7 சொல்லுகிறது, நம்மை உண்டாக்கினவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி. நாம் நம் கையினால் உண்டாக்குகிற கல்லோ மண்ணோ அல்லது மரத்தையோ கொண்டு உருவாக்குகிற உருவங்களை அல்ல, நம்மை யார் சிருஷ்டித்தாரோ, நம்மை யார் உருவாக்கினாரோ, நம்மை யார் உண்டாக்கினாரோ அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நாம் ஏன் தொழுது கொள்ள வேண்டும்? அவர் செய்த எல்லா உபகாரத்திற்காகவும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்கள் நன்மைகளை நினைத்து நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி. மூன்றாவதாக, நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? நாம் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு தொழுது கொள்ள வேண்டும். கீழ்த்திசை ஞானிகள் எப்படி வந்து தொழுது கொண்டார்கள்? சாஷ்டாங்கமாக விழுந்து தொழுது கொண்டார்கள். அது மட்டுமல்ல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிறான், பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி. யோவான் சொல்லுகிறார், ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? பணிந்து குனிந்து சாஷ்டாங்கமாக விழுந்து நம் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து பரிசுத்த அலங்காரத்தோடு ஆவியோடும் உண்மையோடும் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, எங்கே தொழுது கொள்ள வேண்டும்? இயேசு சமாரிய ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லி. இப்பொழுது நாம் எங்கும் நாம் தொழுது கொள்ளுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரை தொழுது கொள்ள வேண்டும்? நம்மை உண்டாக்கினவரை தொழுது கொள்ள வேண்டும். ஏன் தொழுது கொள்ள வேண்டும்? அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக. எப்படி நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும்? சாஷ்டாங்கமாக பணிந்து குனிந்து ஜீவ பலியாக நம்மை அர்ப்பணித்து ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, எங்கே தொழுது கொள்ள வேண்டும்? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளலாம். இப்போ அவரை தொழுது கொள்வதனாலே நமக்கு என்ன ஆசீர்வாதம் வரும்? முதலாவதாக, அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வருகிறார். தானியேல் சிங்கக்கபியில் போட்டபோது சிங்கத்திற்கு முன்பாக தேவன் நிற்கிறார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வருகிற தேவன். அவருக்காக மலை ஏறி போகணும், ஆறுகள் தாண்டணும், மலைகள் தாண்டணும், அப்படியெல்லாம் போய் அவரை பார்க்க வேண்டும் என்பது இல்லை. நாம் எப்பொழுதெல்லாம் தொழுது கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வருகிறார். அது மட்டுமல்ல, அவரை தொழுது கொள்வதனாலே நமக்கு ஐஸ்வர்யம் வருகிறது. ஆபிரகாம் அவனை சீமானாய் வைத்தார். எலேசியர் சொல்லுகிறார், என்னை நேர் வழியாக நடத்தின என் எஜமானுடைய தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்லுகிறான். அதாவது அவருடைய எஜமானனை வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாக வைத்திருந்த அந்த கர்த்தரை அவன் தொழுது கொள்ளுகிறான். அப்படியாக அவரை தொழுது கொள்வதனாலே ஐஸ்வர்யம் வரும். அது மட்டுமல்ல, அவரை தொழுது கொள்வதனாலே நமக்கு விடுதலை கிடைக்கும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு விடுதலை, பவுலும் சீலாவுக்கும் விடுதலை. அப்படியாக நாம் எங்கெங்கெல்லாம் அவரை தொழுது கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் தொழுது கொள்ளுகிற வேளையில் எல்லாம் அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று யோவான் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் யாரை தொழுது கொள்ள வேண்டும்? ஏன் தொழ வேண்டும்? எப்படி தொழ வேண்டும்? எங்கே தொழுது கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, அவரை தொழுது கொள்வதனாலே என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்று தெரிந்து கொண்டோம். இந்த கிருபைக்குள்ளாக கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்துவாராக. கண்களை மூடுவோம், பரிசுத்தமான தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வந்துவிட்டது. நாங்கள் தொழுது கொள்வது எப்படி, யாரை தொழுது கொள்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு அப்படி தொழுது கொள்வதனாலே என்னென்ன ஆசீர்வாதம் என்பதை இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். கற்று நிச்சயத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.